படிக்க தொடங்கணும். சேர்க்கிறது ஃபினிஷிங் இல்லை, சேர்க்கறதா ஸ்டார்டிங். அதே மாதிரி சர்ச்சுக்குள்ள வர்றது ஸ்பிரிச்சுவல் லைஃபோடைய ஃபினிஷிங் அல்ல, சர்ச்சுக்குள்ள வர்றது ஸ்பிரிச்சுவல் லைஃபோடைய ஸ்டார்டிங். இங்கே தான் கொண்டு வந்து ஆண்டவர் வச்சு உங்களை உருவாக்கி ரெடி பண்ணி கொண்டு போய் உட்கார வைப்பார். சிலர் பெரும்பான்மையானவர்கள் சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து அபிஷேகம் பெற்றாச்சுன்னா தங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கடமை முடிஞ்சிருச்சு, நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். நோவா பேழையை கட்டிட்டார், ஜலப்பிரளயம் வந்தாச்சு, ஜனங்கள்லாம் உள்ளே போயாச்சு, மிருகங்கள்லாம் உள்ளே போயாச்சு, நோவாவும் உள்ளே போயிட்டாரு. இப்போ தண்ணிக்கு மேலே பேழை போயிட்டுருக்கு. இப்போ நோவாவை பொறுத்த வரைக்கும் என்ன நோக்கத்துக்காக இந்த பேழையை கட்டினேனோ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. உள்ளே வந்தாச்சு, எல்லாரும் சேவ்டு, மேட்டர் ஓவர், அவ்வளோதான். இதுதான் அவருடைய விஷன். 100 வருஷமாக ஆண்டவர் இதை தான் சொன்னார். கட்டியாச்சு, ஜலப்பிரளயமும் வந்துடுச்சு, நம்ம பாதுகாக்கப்பட்டோம், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இவ்வளோதான் நோவாவுடைய விஷன். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, வெளியே வந்த உடனே நேராக அடுத்து நோவா பற்றி இது மட்டும்தான் இருக்குது. நோவா ஆண்டவர்கிட்ட வந்து வாக்குத்தத்தம் வாங்குறாரு. அந்த வாக்குத்தத்தம் அவர் காதில் ஏறல. அவர் என்ன பண்ணுறாரு, போய் கூடாரத்தில் திராட்சை ரசத்தை குடித்து வெறித்து படுத்து இருந்தார். வேலை முடிஞ்சு எழுந்திருச்சு, பசங்களை சபிச்சாரு, 2 பேரை வாழ்த்தினாரு, நோவா மரித்தான். இவ்வளோதான் இருக்குது, இதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. நோவா பற்றி பழைய ஏற்பாட்டில் இவ்வளோதான் இருக்கும், அந்த இடத்துல அவ்வளோதான் இருக்கும். ஆனால் நோவாவுக்கு ஒரு விஷன் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. வெளியே வந்தோன்னே கர்த்தர் சொல்கிறாரு, நோவாவையும் 9ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நல்லா கவனிங்க, 4 பேருக்கு தான் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. 4 பேருக்கும் இதை ஸ்பிரிச்சுவலா தான் நீங்க பார்க்கணும். 4 பேருக்கும் கர்த்தர் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னார். ஆனா 3 பேர் தான் பெருகி பூமியை நிரப்பினாங்க, சேம் காம் யாபேத். நோவா அதை செய்யவே இல்லை. நோவா அதுக்கப்புறம் எந்த சந்ததியும் உண்டாக்கவே இல்லை. அதோட நோவா போய் படுத்துட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், பேழை கட்டினதோட என் வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு அவர் குறித்து வெறித்து படுத்தார், வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் நீதிமான் தான். அப்போ தான் ஆண்டவர் உணர்த்தினாரு, உன் வேலை பூமியில் இத்தோட முடியுதுன்னு அர்த்தம் இல்லை, நான் வருகிற வரைக்கும் உனக்கு விஷன் இருக்கிறது, அதுக்கு நீ ஆயத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும், ரெடி ஆகணும்னார். நீங்க சபைக்கு வர்றதோட உங்க ஆவிக்குரிய கடமை முடியல, இதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷன் இருக்கு, அந்த விஷனை நோக்கி தான் நீங்க ஓடணும். இல்லைன்னா நீங்கள் குடித்து வெறுத்து படுத்தா மாதிரி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில படுத்துருவீங்க, தரிசனம் இல்லாதவர்களாய் மாறிடுவீங்க. உங்களை கூப்பிட்டு கேட்டா உங்களுக்கு என்ன தரிசனம், ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம், இனி பரலோகத்துக்கு போனோம், அவ்வளோதானா? அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு வந்து நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற உடனே கர்த்தர் உங்களை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிடலாம், அவ்வளோதானா கூட்டிட்டு போயிடலாம். ஏன் இப்போ வச்சிருக்கிறாரு இங்க, பரலோகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு முன்னாடி, வருகையில் போகிறதுக்கு முன்னாடி இந்த கேப் எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, நடுவில் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய ஏதோ கொஞ்சம் காரியம் இருக்கிறது, அதுக்கு தான் இன்னும் சர்ச்சுக்குள்ளே வச்சிருக்கிறார். அந்த காரியத்தினுடைய விஷன் உங்களுக்கு வரணும். சர்ச்சுக்கு வந்த, ரட்சிக்கப்பட்ட, ஞானசானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன், 10 வருஷம் 5 வருஷமாக இங்கே இருக்கிறேன், கர்த்தர் கிருபை, ஆண்டவர் வந்தார்னா நாங்கள் போகணும், இது ராங், இது தப்பு. இதுக்கு நடுவில் நீங்கள் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறீங்க. நோவா மிஸ் பண்ண மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. அந்த நோவா செய்யாமல் போனதுனால தான் படுத்தார். இப்போ நீங்களும் அதை செய்யாமல் தான் இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே கொண்டு வந்த பிறகு மிக முக்கியமான ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கிறது. வாசிங்க, அதே எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதிகளாய் இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும், அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளிலெல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும், அவர்கள் ரூபவதிகளாய் இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். போதும், கொஞ்சம் நிறுத்துங்க. இதோட வேலை முடிஞ்சிருச்சு, கூட்டிட்டு வந்தாச்சு. இனி ராஜா ஏதாவது ஒரு பொண்ணு கொடுங்கப்பா, ராஜஸ்திரியா மாத்திரேன், இல்லை உள்ள வந்தாச்சு, கன்னி மாடத்துக்குள்ள வந்தாச்சு, சர்ச்சுக்குள்ள வந்தாச்சு, இதோட பரலோகத்துக்கு போக வேண்டியதுதான், இதோட அரண்மனைக்குள்ள போக வேண்டியதுதான், ராஜா கிட்ட போக வேண்டியதுதான். இல்ல, நடுவுல ஒரு வேலை இருக்குது. தொடர்ந்து வாசிங்க. அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ராஜாவை பார்க்கறதுக்கு முன்னாடி
ராஜஸ்திரியா மாறணும்னா மிக முக்கியமான ஒரு வேலையை இந்த பெண்களில் அத்தனை பேரும் செய்ய வேண்டி இருக்கிறது. அது சுத்திகரிப்புன்னு ஒன்று இருக்கிறது. அது என்ன இருக்குது? சுத்திகரிப்பு. என்ன சுத்திகரிப்பு? இதைத்தான் சொன்ன. என்ன சுத்திகரிப்பு? ராஜாவுக்கு ஏத்த மாதிரி சுத்திகரிப்பு, ராஜாவுக்கு பிரியப்படுகிற சுத்திகரிப்பு, ராஜா எப்படி விரும்புகிறாரோ அந்த சுத்திகரிப்பு. அங்கதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நல்லா கவனிங்க, மணவாட்டிக்கும் மற்ற பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நான் எப்படி மணவாட்டி சபையா மாறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே அதிகாரத்தில் 12வது வசனம் வாசிங்க. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகி அகஸ்வேருவனிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது, அப்போ இயேசு வந்து நம்மளை கூட்டிக்கிட்டு போய் அவரோடு கூட வைத்துக் கொள்ளுகிறதற்கு முன்னாடி 12 மாத சுத்திகரிப்பு இருக்கு. 12 months இருக்கு சுத்திகரிப்பு. 3 வகையான சுத்திகரிப்பு இருக்குதாமா. ஒன்று வெள்ளை போலத்தினால சுத்திகரிப்பு, 2 கந்தர்வங்களால சுத்திகரிப்பு, 3 ஸ்திரீகளுடைய முறைமைகளின்படி உள்ள சுத்திகரிப்பு. வெள்ளை போலம் என்பது அபிஷேகம். ஒரு ஊழியக்காரனுக்கு அபிஷேகம் பண்ணும்பொழுது, ஆரோனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா, 500 சேக்கல் வெள்ளை போலத்தினாலும். இதே வார்த்தையை ஆரோனுக்கு சொல்வாரு, சுகந்த வர்க்கத்தினாலும் அவனை சுத்திகரிக்கணும்னு சொல்வார். சுத்திகரிச்சு தான் ஆரோனை அபிஷேகம் பண்ண முடியும். அதுல மிக முக்கியமானது வெள்ளை போலம், சுகந்த வர்க்கம். இது தேவனுக்குரியதான அபிஷேகம். உங்களை சுத்திகரிக்கப்படுகிற அபிஷேகம் இங்க இருக்கணும். இது வெள்ளை போலங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க யூஸ் பண்ற பாடி ஸ்ப்ரே எல்லாம் இருக்குல்ல, யூஸ் பண்ற பாடி ஸ்ப்ரே, சென்ட் எல்லாம் இருக்குல்ல, பெர்ஃப்யூம்ஸ், இது எல்லாத்துலயும் பாருங்க ஒரு இன்கிரீடியன்ஸ் இருக்கும். பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, மிர்ன்னு ஒன்று போட்டிருப்பாங்க. மிர் அப்படின்னு சொன்னால் அந்த சிமிர்னா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மிர் தான் அது. சிமிர் மிர்ன்பாங்க. அது வந்து வாசனையான ஒரு பொருள். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மரத்தில் இருக்குது. அந்த வெள்ளை போல மரம் ஒன்று இருக்குது, மிர் மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தோடைய பட்டை தான் இந்த வாசனையை கொடுக்கும். ஆனால் இந்த மரம் உடனே அந்த வாசனையை கொடுக்காது. எத்தனை வருஷம் அது வளருதோ அத்தனை வருஷம் வாசனை அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஒரு 30-20 வருஷம் அந்த மரம் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா, இதை வந்து அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணிக்கலாம், மினிமம் 5 கிலோமீட்டருக்கு அந்த வாசனை இருக்குமா. அந்த மரத்தோடைய வாசனை 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் வரும்போதே தெரியுமா. இந்த மாதிரி மிர் மரங்கள் இப்போ நீங்கள் கூட போனீங்கன்னா, ஊருக்கெல்லாம் போகும்போது இந்த ஊட்டியெல்லாம் மேலே ஏறும்போது பார்த்தா யூக்கலிப்டஸ் வரும் உங்களுக்கு. அப்படியே போகும்போது அது கிட்ட வரும்போது அந்த வாசனை வரும். அந்த லேவியராகமத்தில் கவனிச்சு கொள்ளுங்க, ராஜா